TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்பு செய்திகள். தமிழ் கட்சிகள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ரணில் சட்டவிரோதமாக கசினோ அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை வைத்து உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகளையும் விட எதிராக விழுந்த வாக்குகள் அதிகமானவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் எந்த சூழ்நிலையிலும் தான் நாட்டை விட்டு தப்பி செல்ல போவதில்லை என்று கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு 3 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. வணக்கம். TBCயின் தமிழ் மாலை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் தமிழரசு கட்சியின் பெயரில் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னாரில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, நாங்கள் அண்மையில் எமது தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் அனைவரையும் கட்சிக்கு வருமாறு அழைப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெயரிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுப்பதாக தீர்மானித்திருந்தோம். அப்படி அவர்கள் வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருந்தோம். ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலமே இருப்பதால் அவர்களும் தங்கள் முடிவுகளை துரிதமாக தெரியப்படுத்துவதனால் வெகு விரைவில் அன்று நாங்கள் நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அவற்றை கருத்தில் எடுத்து தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுடன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது இல்லை என்ற தீர்மானத்தையும் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 3 உறுப்பினர்களை கொண்ட இலங்கையின் புதிய அமைச்சரவையின் பேச்சாளராக அமைச்சர் விஜித்த ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவை முதல் தடவையாக இன்று கூடியது. நாளைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் அமைச்சரவையின் முதல் தீர்மானங்களை விஜித்த ஹேரத் அறிவிக்க உள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட கை துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் தாமதமின்றி திருப்பி ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களில் 100க்கும் அதிகமானவர்கள் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக கைத்துப்பாக்கிகளை பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதிகளதும் அதிமுக்கிய பிரமுகர்களினதும் பாதுகாப்பு தொடர்பிலான நடவடிக்கைகளை ஆராய்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இன்று விசேட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் விஜித்த ஹேரத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டவிரோதமாக கசினோ அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பௌத்த பிக்கு ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த மனு அக்டோபர் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 50 கோடி ரூபாய்க்கு கசினோ அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாகவும் அதனால் அரசாங்கத்திற்கு 85 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்ன எந்த சூழ்நிலையிலும் தான் நாட்டை விட்டு தப்பி செல்ல போவதில்லை என்று கூறியுள்ளார்.
ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் செப்டம்பர் 22 வெளிவருவதற்கு முன்னதாக தானும் மனைவியும் நாட்டை விட்டு வெளியேறியதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை மறுத்த குணரத்ன தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் சர்வதேச புத்தக கண்காட்சியில் வார இறுதியில் சந்திக்கலாம் என்றும் அங்கு மிகவும் அண்மையில் தான் எழுதிய ராஜாளி சந்தேசிய என்ற நூல் விற்பனைக்கு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். நான் எந்த தவறையும் செய்யவில்லை, எந்த விசாரணையையும் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று போர்க்காலத்தில் இராணுவத்தின் 53வது படையணியின் கட்டளை தளபதியாக இருந்த குணரத்ன கூறியுள்ளார். நான் இந்த நாட்டில் பிறந்தவன். மிகவும் நெருக்கடியான காலத்தில் 30 வருடங்களாக இராணுவத்தில் பணியாற்றிய எனது மரணமும் இந்த மண்ணில் தான் இடம்பெறும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகளையும் விட எதிராக விழுந்த வாக்குகள் மிகவும் அதிகமானவை என்பதை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். காலஞ்சென்ற மாதுலுவாவே சோபித்த தேரரினால் ஆரம்பிக்கப்பட்ட சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவராக தற்போது செயற்பட்டு வரும் ஜெயசூரிய 2வது சுற்றுவாக்கு எண்ணிக்கைக்கு பின்னரும் கூட ஜனாதிபதி திசாநாயக்கவினால் 50% வாக்குகளை பெற முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் பொருத்தமானவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய வேண்டும். அறகலைய போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். முதலில் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் போட்டியிட்டு பிறகு பாராளுமன்ற தேர்தல்களில் களம் இறங்குவது குறித்து சிந்திக்க வேண்டும் எனவும் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மித்த வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த சில தினங்களில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட 107 வாகனங்கள் தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்திற்குள் அதிக வாகனங்களை நிறுத்த முடியாத காரணத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே உள்ள வளாகத்திலேயே இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த வாகனங்களை காட்சிப்படுத்துவதற்காக வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் வழமையான ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியினால் அரசியல் அமைப்பின் 41வது சரத்தின் 1வது பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் எனவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களை பயன்படுத்தியவர்களின் முழுமையான பட்டியல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் நியமனங்களை வழங்கும் போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக அவர்களில் இளைஞர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 50 வயதிற்கும் குறைவானவர்களுக்கு வேட்பாளர் நியமனம் வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். கட்சியின் அமைப்பாளர்களை நியமிக்கும் போது இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உர மானியத்தையும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தையும் வழங்குவதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க எடுத்த தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாறான மானியங்களை வழங்குவதற்கு தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை மனதில் கொண்டு இந்த தீர்மானத்தை இடைநிறுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு மானியங்களை வழங்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு 3 சுயேட்சை குழுக்கள் இன்று தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளன. மட்டக்களப்பு தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தலைமையிலும் 81 வயதான ஓய்வு பெற்ற அரசாங்க சேவையாளர் கனக சூரியம் சோமஸ்கந்த மூர்த்தி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் அலி சாகிர் மௌலானாவின் ஊடக செயலாளர் அஸ்மி தலைமையிலுமே இந்த சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. ஒவ்வொரு குழுவின் வேட்பாளர் பட்டியலிலும் 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடவிருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர் பட்டியலில்
டெலோவின் சார்பில் அதன் நிதி செயலாளரான குருசுவாமி சுரேந்திரனை நியமிப்பதற்கு யாழ்ப்பாண மாவட்ட டெலோ குழு ஏகமனதாக இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிபாரிசு கடிதம் வழங்கியதாக சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் ரணில் விக்ரமசிங்க அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போட ரணில் விக்ரமசிங்க இந்த மோசமான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். தேர்தல் வெற்றிக்காக அவர் மேற்கொண்ட பல மோசமான நடவடிக்கைகளால் விரக்தியடைந்த மக்கள் அவரை மீண்டும் நிராகரித்திருந்தனர். ரணில் அரசில் பல தமிழ் எம்பிக்களும் மதுபான சாலை உரிமம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, EPDP, டெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக சி.வி. விக்னேஸ்வரனின் பெயரும் இதில் பேசப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நேரடியாக மதுபான சாலை உரிமத்தில் சம்பந்தப்படாமல் பினாமிகள் மூலம் இதை கையாண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு ஆவணத்தில் சிக்கிவிடுவார்கள். தமிழ் மக்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரனின் பெயரும் இந்த விவகாரத்தில் அடிபட்டதை தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைக்க சிபாரிசு கடிதம் கேட்டிருந்தார். அதற்கான சிபாரிசு கடிதம் வழங்கினேன், அவ்வளவுதான். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என எனக்கு தெரியாது என்றும் சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். அந்த செய்திகளோடு இன்றைய TBCயின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. TBC Tamil News.